இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 37ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனம். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பாஸ்கல் பெலோனிடம் நமக்காக இறை இயேசுவிடம் மன்றாடி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு என்ன காரியம் இருக்கின்றது என்று நினைக்கிறீர்களா? இருக்கிறது. உங்களை இயேசு ரட்சித்தார், முற்றும் உங்களை மாற்றினார், மீட்பளித்தார். அந்த ஒரு காரியம் போதும் நீங்களும் நானும் மகிழ்ச்சியாயிருக்க. இயேசு இல்லை என்றால் வழிதப்பி நாம் திரிந்திருப்போம், பாவப் பழியை சுமந்திருப்போம். அவருடைய அன்பான குரல் உங்களை அழைத்ததால் தான் இந்த இன்பமான நாட்களை கண்டுகொண்டு இருக்கின்றீர்கள். பிசாசு உங்களை சோதிக்க தேவ உத்தரவோடு வருவான். ஆனாலும் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். தானாக விரைந்து வந்து உங்களை ரட்சித்துக் கொள்வார். அவர் நல்ல இயேசு. அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி எப்போதும் உங்கள் முகத்தில், உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் இருக்கும். இன்றும் கூட என் மகளே, என் அன்பான மகனே, உங்கள் தேவைகள் அநேகமாய் இருக்கலாம், அது எனக்கு தெரியும். உன் வேண்டுதல் அனைத்தையும் தகப்பன் நான் நிச்சயமாக வாய்க்க பண்ணுவேன் என்பதாய் இயேசு உங்களுக்கு இன்றைய நாளில் வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அதுதான் இன்றைய வசனம் நமக்கு காட்டுகின்ற வழி. கேட்போமா? உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் உடலின் பிரயாசங்கள், அறிவை கொண்டு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், இவற்றையெல்லாம் இயேசு ஆசிர்வதிப்பார். உங்களுடைய தேவைகள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய காரியங்கள் எத்தனை பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதன் வழிகளை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்துவிட்டு இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். அது இல்லாத ஒன்றாக இருந்தாலும் அதை தன் பிள்ளைகளுக்காக உருவாக்கி கொடுக்கும் ஆற்றல் இயேசுவுக்கு உண்டு அல்லவா? எனவே உங்களுடைய சொந்த ஞானத்தில் நடக்காமல், மற்றவர்கள் தருகிற அட்வைஸின்படி நடக்காமல், இன்று ஒரு நொடி சிந்தித்து பாருங்கள். பிறர் சொல்வதை கேட்டு அதன்படி நான் வாழ்கின்றேனா, நடக்கின்றேனா? அல்லது என்னுடைய சகல காரியங்களையும் இயேசுவின் பாதப்படியில் ஒப்படைத்து ஜெபித்து அவரின் உத்தரவுக்காக காத்திருந்து நடக்கின்றேனா என்பதாய் சிந்தித்து பாருங்கள். உலக மனிதர்கள் பல வழிகளை உங்களுக்கு காட்டுவார்கள். அதிலெல்லாம் செல்லாமல் ஆண்டவரிடம் உங்கள் வழிகளை தந்துவிடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையை, வேலையை, குடும்பத்தை, உடல் நலனை இயேசுவிடம் கொடுத்து விடுங்கள். ஒரு குறையும் இல்லாமல் இயேசுதாமே உங்களை அழகாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, என் வாழ்வின் வழியை உமது கரங்களில் ஒவ்வொரு நாளும் ஒப்புவித்து உமது கிருபையை பெற்றுக்கொண்டு அதை கொண்டு என் வாழ்க்கையை நடத்த எனக்கு துணையாய் வாரும் இயேசுவே. என் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டேன். அவரையே நம்பி இருக்கிறேன். அவரே என் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.